ஏய் இந்த பாப்பா பாப்பா கண்ணை முழிச்சு பாரு. அப்பா எனக்கு ஒரே மயக்கமா வருதுக்கா. என்னால் நிற்க கூட முடியல. எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. இன்னும் கொஞ்சம் தூரம்தான், நம்ம அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிடலாம். உங்கள் வீட்டுக்கா? எதுக்குக்கா? என்னை எங்கள் மாமாவோட சேர்த்து வச்சிருங்கக்கா ப்ளீஸ்க்கா. உங்கள் மாமா எங்கே இருக்காரு ஏது இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. இந்த அர்த்த ராத்திரியில் எங்கே போகிறது? இப்போ மாமாவை தேடி அடைஞ்சோன்னு வெய்யி, இந்த ரவுடி கும்பல்கிட்ட நம்ம மாற்றிக்கிட்டு திரும்பி சிக்க வேண்டியதான். இப்போ தப்பிச்சதுக்கே அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நிறையா பேர் சேர்ந்து வந்து நம்மளை தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னது, நிறையா பேரா? ஆமாம், நிறையா ரவுடி பசங்க நம்மளை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அக்கா, நம்மளை கட்டி வச்சவன் திரும்பி இந்த சைடு தான்க்கா வந்துக்கிட்டு இருக்கான். என்ன? எங்க தான் போனாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த காட்டை தாண்டி வெளியில போயிருக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் எங்க தான் போனாங்க? அச்சோ, இந்த மேடம் வேறையா? இப்பன்னு பார்த்து போன் அடிக்குது வேற. இப்ப என்ன பதில் சொல்றது இந்த அம்மாவுக்கு? எடுக்கலன்னா அப்புறம் விடாம அடிச்சுக்கிட்டே கிடக்கும். எடுத்து ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டாவது வைப்போம். ஹலோ, சொல்லுங்க மேடம். எத்தனை வாட்டி ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறது? அவங்கள கண்டுபிடிச்சியா இல்லையா? இல்ல மேடம், அவங்களை கண்டுபிடிச்சு தேடிக்கிட்டே தான் இருக்கேன். எங்கேயும் என்னை விட்டுட்டு தப்ப முடியாது. இந்த காட்டுக்குள்ளாரதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியுது. ஆமா, மணி எத்தனை ஆகுது? இந்நேரம் அவங்க கண்டிப்பா தப்பிச்சிருப்பாங்க. நல்லா மாட்டினவங்களும் இப்படி தப்ப விட்டுட்டு இருக்கியே. உன்னைய நம்பினா ஒருவேளை உருப்படியா பார்க்க மாட்டேன் போல. மண்ட எங்களவா பிடிக்க வர? இந்த வாங்கிக்க. அம்மா அம்மா, தாயே என்னை விட்டுருங்க. நல்லா வாங்கிக்க. உன்னைய நாங்க சும்மா விடணுமா? எங்களை கடத்தி வச்சுட்டு என்னென்ன சித்திரவதை பண்ண? மம்மி, டாடி வலிக்குது. ஓடு. யார்கிட்ட? இந்த அன்னைக்கிளிக்கிட்டே வா. உன்னோட வந்தாங்களே இன்னும் 2 பசங்க, அவங்களையும் கூட்டிட்டு வா. நல்லா பெண்டை நிமித்தி விட்டு அனுப்புறேன். அக்கா அக்கா, நான் தான், என்னை அடிச்சிடாதீங்க. சே, உன்னையவே நான் அடிப்பேனா? சரி மாமா, எங்கள் வீடு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நடந்து அப்படியே போயிடுவோம். காலையில் உங்கள் மாமா என்ன ஏதுன்னு தேடி விசாரித்து அதுக்கப்புறம் உங்கள் மாமாட்ட ஒப்படைக்கிறேன், சரியா? சரிங்கக்கா. என்னையும் என் குழந்தையும் காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு பெண்ணுக்கு பெண் தானே உதவி செய்யணும். சரி வா போகலாம் வீட்டுக்கு. சரி, ஃபோனை வேற கட் பண்ணிட்டான். இந்த ஊருக்காரங்க நம்மளா இப்படி தான் நடக்கும் போல. ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஒருவேளை ராஜாவும் அந்த ஜீவா பிள்ளையும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எடுத்தோடனே கோவத்தை காமிக்க வேண்டாம். அவள் என்ன மனசில் வச்சிருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம பேசணும். எங்கடா காணோம் என் மருமக? எங்க? என்னம்மா, உன் மருமகளை காணாம ரொம்ப துடிச்சு போயிட்டியோ? பின்ன என் பையனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதே அவ தானே. அவ நம்ம வீட்டு குலதெய்வம்டா. எங்கடா அவ? ஜீவா. ஆண்டி, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் ஆண்டி. உன்னைய பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஜீவா. எங்கடா என் பையனுக்கு கல்யாணம் ஆகாமே போயிருமோன்னு நினைச்சேன். கடைசியில் நீயே வந்துட்ட. நீ இந்த உலகத்திலே இல்லைன்னு நினைச்சு நானும் என் பையனும் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா? ராஜா சொன்னா ஆண்டி. இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் பையன் இனிமேட்டு சந்தோஷமா இருக்க போறான். பின்ன சந்தோஷமா இருக்க மாட்டேனா என்ன? என்னோட ஜீவாவையே என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க அந்த கடவுள். உலகத்திலே பெரிய அதிசயம். ஏம்மா, அன்னைக்கு மலை உச்சியிலேருந்து உன்னை யார் தள்ளி விட்டா? எப்படி விழுந்த, என்ன ஏதுன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? இல்லை ஆண்டி, எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை. அன்னைக்கு அந்த டே எனக்கு சுத்தமாக மறந்து போயிடுது. அப்பப்போ தான் எப்போயாவது ஞாபகம் வருது. ஆனால் அதை நினைக்கும் போதெல்லாம் ஒரே மயக்கமாக வருது. அதை பற்றி ஏமா நீ நினச்சிட்டு இருக்க? பழசெல்லாம் விட்டு தள்ளு. இனிமேட்டு ஜாலியாக சந்தோஷமாக என் பையனோட நீ வாழணும். மா, நீ வேறம்மா. அவ வைத்தியரோட சேர்ந்து வைத்தியம்லாம் கற்றுக்க போகிறாளாம். என்னது வைத்தியமா? அட ஆமாம்மா. இந்த அளவுக்கு மலை உச்சியிலேருந்து ஒருத்தி கீழே விழுந்திருக்கானா, அதை எப்படி அவர் காப்பாற்றிருப்பாருன்னு இவளுக்கே சாக்கா இருந்திருக்குமா. எனக்கும் அப்படிதான்டா இருக்கு. அதனால இவ வைத்தியராக போகிறாளாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டா.
அதுக்கு கூட அந்த வைத்தியர் ஒரு மருந்து கொடுத்துருக்காரு. அதை கொடுக்க கொடுக்க ஜீவாவுக்கு எல்லா நினைவும் வந்துருமா. எல்லா நினைவும் வந்துருமா? ஆமாம் ஆண்டி, நான் இன்னைக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 1 வீக் 10 டேஸில் எனக்கு எல்லா ஞாபகமும் வந்துருமா ஆண்டி. ரொம்ப சந்தோஷமா. சரி, ரொம்ப கலப்பாக வந்திருப்பேன். நீங்கள் 2 பேரும் இந்த ரூமில் தூங்குங்க, நான் பக்கத்து ரூமில் போய் தங்கிக்கிறேன். அம்மா, கேட்க மறந்துட்டேன், கையலுக்கு என்னாச்சு? ஆமாண்டா, அவள் இன்னும் கிடைக்கவே இல்லை. அக்கா உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. நான் தான் போய் ஆறுதல் சொல்லி வச்சேன். கண்டிப்பாக அவங்களும் கிடைச்சிடணுமா, எனக்கு என் ஜீவா கிடைச்ச மாதிரி. அதெல்லாம் கண்டிப்பாக கிடைச்சிருவாடா, நீ ஒன்றும் வருத்தப்படாத. அம்மா, அப்புறம் இன்னொன்று. என்னடா? இல்லைம்மா, பெரியம்மாட்ட நான் ஜீவாவை கூப்பிட்டுட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவளும் பார்க்கணுன்னு சொன்னா. சரி, நாங்கள் போய் பெரியம்மா போய் பார்த்துட்டு வந்துடுறோம். ஏய் டேய், வேணாண்டா. போயிட்டானா? என்னது, வைத்தியர் மருந்து கொடுத்துருக்காரா? அந்த மருந்தை சாப்பிட்டா நினைவெல்லாம் திரும்பிடுமா? அப்படி திரும்பிடுச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணும். அவளுக்கு மறந்ததுனால தான் நான் தள்ளி விட்டது தெரியாமல் கூட என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இல்லைனா என்கிட்ட இந்த மாதிரி சகஜமாக பேச முடியாது அவளால். அந்த மருந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் அந்த மாற்று மருந்து நம்ம வைக்கணும். இதில் என் பையனை அவன் வேற பேசுகிறான். என்ன தைரியம் இருக்கணும் ஏன் முன்னாடி அவன் பேசுறதுக்கு? தேரு பிச்சைக்காரி. நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, என் கால் தூசிக்கு வருவாளாவ? நம்ம ஒருத்தனை பெற்று வச்சிருக்கோமே, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். போயும் ஒன்றும் இல்லாதவளை போய் லவ் பண்ணுறான் பாரு, இவனை சொல்லணும். எப்பேற்பட்ட வீடு, எப்பேற்பட்ட ஊர்ல இருந்தெல்லாம் மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்காங்க. ஆனால் இவன் என்னடானா, இவளை பார்த்ததுலேருந்து இவளை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். அப்படி என்ன சொக்குப்படி போட்டு வச்சான்னு தெரியல. அவள் பழசெல்லாம் மறந்துட்டா. அதை நிலவுப்படுத்துறதுக்கு தானே அந்த மருந்தை சாப்பிட போறா. நான் ஒரு வைத்தியரை வச்சு அவள் பழசை ஃபுல்லாக மறக்கிற மாதிரி ஒரு மருந்தை ரெடி பண்ணி அதில் கலந்து விட்டுறணும். என் பக்கத்தே திரும்பக்கூடாது. முக்கியமாக என் பையன் பக்கத்தே திரும்பாமல் பார்த்துக்கணும். ஜீவா, எங்கள் பெரியம்மா ரொம்ப நல்லவங்க தெரியுமா? அவங்கள உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் ராஜா, அந்த கயல் அவங்க என்னை மாதிரியே இருப்பாங்களா? ஆமா ஜீவா, இந்த மாதிரி முட்டை கண்ணு, குட்டி மூக்கு, அப்படியே ஒன்னே மாதிரி உரிச்சு வச்ச மாதிரி இருப்பாங்க தெரியுமா? அப்போ அவங்கள பார்க்கும்போது உனக்கு என் ஞாபகம் வரவே இல்லையா? அட நீ வேற, அவங்கள வாட்டி பார்க்கும்போது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எனக்கு ஜில்லுன்னு வேர்த்து மயக்கமே வந்துச்சுன்னா பார்த்துக்கோவேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க பேர் கயல்னு. உலகத்திலேயே 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அன்னைக்கு தான் நேர்லேயே பார்த்தேன் தெரியுமா? நான் அவங்கள பார்க்கணுமே. எனக்கும் அவங்கள காட்டணும்னு ஆசை தான். என்ன பண்ணுறது, அவங்க காண போயிட்டாங்களே. அதை தேடி தான் அர்ஜுன் போயிருக்கான். யார் கடத்திருப்பா? அது என்ன விவரம்னு தெரியல. அண்ணனுக்கு தான் தெரியும். தேட போயிருக்காங்க. தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்து தான் நல்லபடியா இருக்கும். டேய் ராஜா, என்னடா, யார் இவங்க? தான் ஜீவாவா? ஆமா தேனு. அச்சோசல் அப்படியே நம்ம கயல் மாதிரியே இருக்காங்கடா. ஆமால. ஹாய் ஹாய், நைஸ் டு மீட் யூ. ஓ, நைஸ் டு மீட் யூ. எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்குடா. கயல் அண்ணி இந்த மாதிரி இங்கிலீஷ்லலாம் பேச மாட்டா. இப்போ அவங்க ரூபத்தில் ஒரு பொண்ணு அப்படியே இங்கிலீஷில் பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ மாதிரி இருக்குடா. இவ வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்கா, அதனால தான். அப்படியா? ஆமா ஆமா, வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு இவங்க அப்பா ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அவங்க அம்மாவும் கொஞ்சம் நாள்ல இறந்துட்டாங்க. இவ அதுக்கப்புறமா வேலை தேடி அரைஞ்சு அதுக்கப்புறமா தான் எங்க லவ் ஸ்டார்ட் ஆச்சு. ஓஹோ, அப்படி போகுதா? இப்போ எங்கடா இங்கிட்டு போற? வேற எங்க போறேன், உங்க அம்மா ரூமுக்கு தான். எதுக்குடா எங்க அம்மா ரூமுக்கு போற? இல்ல, ஜீவா வந்தோடனே அவங்கள்ட்ட காமிக்கலான்னு தான் கூட்டிட்டு போறேன். ஓ அப்படியா, சரி சரி, போயிட்டு வா. சரி, எங்க உன் மாப்பிள்ளைய காணா? அவரும் தாண்ட கையில தேடி போயிருக்காங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? அதெல்லாம் இன்னும் ஒன்றும் சொல்லலடா. அர்ஜுனும் மாமாவும் சேர்ந்து தான் இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்களாம். எதா இருந்தாலும் காலையில தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரி விடு, நன்மையே நடக்கும், நம்ம நம்புவோம். ஆமாண்டா, அம்மா கிட்ட போய் பேசும்போது கையில பத்தி எதுவும் பேசிடாத. ஏன், என்னாச்சு? இப்பதான் அவங்க அழுது முடிச்சு ஓஞ்சிருக்காங்க. திரும்பியும் கையில பத்தி பேசினா அவங்க ஒரு மாதிரி அழுவாங்களோன்னு பயமா இருக்குடா. அதனாலதான் நீ அவளை பத்தி பேசாதன்னு சொன்னேன். அப்படியா? அப்ப நான் இப்ப காமிக்க வேணாமா பெரியம்மா விட்ட? அது ஓ இஷ்டம். ஒரு சில டைம் சந்தோஷப்பட்டாலும் சந்தோஷப்படலாம், சொல்ல முடியாது. சரி, நம்ம ஒரு 8 பாட்டுட்டு வந்துருவோம். அப்புறம் ஏன்டா காமிக்கல வைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை வர வேணாம்ல. அதுவும் சரிதான். சரி, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன? சரி தேனு.